வணக்கம். நாம் மற்றவர்களோட உரையாடும் பொழுது சில வார்த்தைகள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்ல வர்றாங்க அப்படின்னா நம்ம காது கொடுத்து கேட்கணும். கேட்கலை அப்படின்னாவே அது மனத்தாங்களே உண்டு பண்ணும். அதுதான் உண்மை. இப்போ அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க அப்படின்னா அம்மா பேசுகிறத பிள்ளை கேட்கணும், பிள்ளை பேசுகிறத அம்மா கேட்கணும். பொறுமையாக கேட்டு தான் ஆகணும். என்ன தான் அவசரமாக இருந்தால் கூட இப்போ நான் அவசரமாக இருக்கேன், நான் அப்புறமா கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறணும். எந்த உறவை சொல்கிறோமோ அந்த உறவை சொல்லி நாம் சொல்லிடணும். அதே போல் வரும்பொழுது அதை மறக்கக்கூடாது. மற்றவங்கள்ட்ட சரி அப்போ சொல்ல வந்தியே அது என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வரும். குழந்தைங்க கூட என்ன செய்யலாம், அம்மா என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்க அதனால கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குறை மனசில் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே அந்த உறவு முறையில் கொஞ்சம் ஒரு பிளவு ஏற்படும். நிறைய சமயங்களில் யாராவது ஒன்று சொல்லும் பொழுது ஏதாச்சும் கிடைச்சா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொருள் சொல்லுவாங்க. அந்த பொருளை வாங்கிட்டு வரேன்னு சொல்லும் பொழுது சரி பார்க்குறேன், கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் பதில். ஒருவேளை நம்ம பார்த்த இடத்துல அந்த பொருள் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால், ஞாபகம் இல்லைன்றது இல்லை, கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை சொல்லணும். இந்த மாதிரி நான் பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சில விஷயங்களில் நமக்கு தெரியாதுன்னு நினச்சி சொல்லுவாங்க. அப்போ அதை சொல்லும் பொழுது சரி இனிமேல் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், இந்த விஷயங்களெல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பணிவாக தான் சொல்லணும். நாம் இவங்க யார் நமக்கு இந்த அட்வைஸ்லாம் பண்ணுறதுக்கு, இந்த அறிவுரையெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும், நாங்கள் பெரிய வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அப்படிலாம் எப்பயுமே நினச்சிடவே கூடாது. எப்பயுமே பெரியவங்களுக்கு நாம் குழந்தைங்க தான். நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு வயசாயிடுச்சுன்னா நம்மளும் அனுபவம் இல்லாதவங்களாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை தலைமுறை, அந்த வாழ்க்கை அனுபவங்கள் மாறுது. அதனால கண்டிப்பாக எவ்வளவு வயசானாலும் நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்கும். அதனால் குழந்தைங்க சொல்லும்போது அதை தட்டாமல் நம்ம கேட்டுக்கிறணும். அது மாதிரி சில விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், எதையாவது ஒரு நடந்தது அல்லது அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் அல்லது அவங்கள சந்திச்சதுன்னு சொல்ல வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு சொன்னால் அந்த செய்தியை நம்ம முழுசாக அவங்கள்ட்ட பொறுமையாக கேட்டுப்போம். அந்த இடத்துல நம்ம இருக்கோம் ஆனால் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கவனித்தேன், அங்கே நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், ஆனால் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தணும். அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வேகமாக பேசிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே சமயத்தில் தெரியாத விஷயங்களும் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நாம் கவனிப்போம்னு சொல்ல முடியாது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது. அதனால அவங்க சொல்லும் பொழுது சரி சொல்லு கேட்டுக்கிறேன், அப்போ நேரமின்மை இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அப்புறமா கேட்குறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஞாபகமாக நான் இப்போ நல்ல ஓய்வாக தான் இருக்கேன், எனக்கு அந்த என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இது வெளியில் உறவுகளை என்ன சொல்கிறது சீரமைக்கிறதுக்கும் அதை அப்படியே கட்டமைக்கிறதுக்குமாக அதுக்கு மட்டுமே உதவக்கூடியது அல்ல. இது வெளியில் இருக்கிற உறவுகளுக்கு நான் சொல்லலை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நபர்களுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை அந்த என்ன சொல்கிறது அந்த நுண்மைத்தன்மை கெடாமல் பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் நமக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும், மனசு சரியில்லாமல் இருக்கும். அந்த சமயங்களில் கூட நாம் நம்மளை தயார் பண்ணி வச்சுக்கணும். இதுக்காக நம்ம நம்மளை பதப்படுத்தி வச்சுக்கணும். பரவாயில்ல, நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறதோ அல்லது நமக்கு மனநிலை சரியில்லை அப்படிங்கிறதோ மூடுன்னு சொல்லுவோம், அது மாதிரி சரியில்லைங்கிறதோ மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உண்மையை வெளிப்படையாக பேசிட்டு எனக்கு இப்போ ஓய்வு தேவை, நான் அப்புறமா கேட்குறேன், கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். முதல்ல வீட்டுக்குள்ளே இந்த உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பராமரிக்கிறதுக்கே இந்த செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் சாதாரண வார்த்தைகள் தானே. பார்க்குறேன், முயற்சி செய்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னான்ல. ஆனால் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய தொனி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க சொல்லும்போது பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு அந்த முகம் ஒரு இறுக்கமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பொருள் வேறு. ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய பொருள் வேறு.
அதெல்லாம் என்ன தெரியுமா தோணும் கேட்குறவங்களுக்கு, பெருசாக சொல்ல வந்துட்டாங்க, எனக்கெல்லாம் தெரியாதாக்கும், இன்னும் நான் என்ன குழந்தையா, பிள்ளைங்க வளர்ந்துட்டா அவங்க அப்படி நினைப்பாங்க. வயசானவங்க, நான் இந்த பூமிக்கு வந்து எத்தனை வயசு ஆகுது, எனக்கு இல்லாத அனுபவமா, இவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய அனுபவமா சொல்ல வந்துட்டாங்க. பொண்ணாக இருந்தாலும் அது காமன் தான், பையன் பொண்ணுங்கிறதுலாம் வேறுபடே கிடையாது. குழந்தைங்கள்ல எல்லோரும் ஒன்று தான். நம்ம ஏதாவது தப்பு பண்ணினா கூட நம்ம குழந்தைங்க நம்மளை வந்து கொஞ்சம் சொல்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ அந்த உச்சரிக்கக்கூடிய தொனி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேசும்போது நம்மளுடைய அந்த முகத்தின் அசைவுகள், ஒரு வார்த்தைக்கு நம்மளுடைய முகம், உடல் அசைவு, அந்த குரல் வெளிப்படக்கூடிய விதம், இது எல்லாமே கவனத்தில் இருக்கணும். நாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நம்பினா கூட, உறவுகள் நம்பினா கூட, சில நேரத்தில் முந்தியெல்லாம் இப்போ ரொம்ப மாறிட்டாப்பில் இருக்கே, முந்தியெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களே அப்படின்னு தவறுதெல்லாம் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. எப்படி வந்து நம்ம சாலையில் செல்லும் பொழுது இடது பக்கத்தில் தான் போகணும், போகும்போது வரும்போது வலது, இந்த மாதிரி சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளுடைய உறவுகள்கிட்ட வார்த்தைகளை பிரயோகம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைகளுக்குரிய துணியை கவனமாக நாம் வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்மளுடைய அசைவுகள், உடல் தளர்வாக தான் வச்சுக்கணும். யார்கிட்டையும் பேசும்போது உடல் இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்னொரு பொருளை உணர்த்தும் கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்காரர் தானே, நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம அம்மா தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறது. பரவாயில்ல, இவங்களாம் ஒன்றும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அப்போது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய தொனி, அந்த நேரத்தில் நம்மளுடைய உடல் மொழி, அது எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, இப்படியெல்லாம் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இந்த அளவுக்குலாம் கவனமாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நாம் வந்து அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது ரொம்ப அவசரமாக இருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டோம். சரிங்க சார், பண்ணிடுறீங்க சார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், அப்படியே கொப்பளிச்சிட்ருக்கோம். ஐயோ, போகிற நேரத்தில் கொடுக்குறாங்களே இந்த வேலையே, நான் இது முடிச்சாச்சு, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலான்னு நான் நினச்சனே. அந்த இடத்துல எல்லாம் நம்ம படித்து தானே இருக்கோம். அதான் பழமொழி சொல்லுவாங்க, வீட்டில் அடி வாங்காதவன் வெளியில் அடி வாங்குவான்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை வந்து பராமரிச்சுக்கிட்டால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கணத்தில் நம்ம வெளிப்படுத்திட்டோம், அது நம்மளை அறியாமல் செய்கிறது தான், தவறு தான். ஏன்னா ஏதோ ஒரு பதட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய அல்லது காமிக்கக்கூடிய முக உணர்வுகள் கூட பெரிய வம்பாக போயிடும். அப்போ அவங்க காமிக்கும்போது நமக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? பராமரித்து தான் ஆகணும். எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கி முகம் கழுவி குளித்து ஒரு அருமையாக வந்து உடை உடுத்தி கொள்கிறோமோ, அதே போல் உறவுகளை பராமரிப்பதில் மிக கவனம் தேவை. நன்றி.